வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே மாறும். சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பல உண்மைகளை தெரிவித்துள்ளார். 84 மாவட்ட செயலாளர்களில் சுமார் 56 மாவட்ட செயலாளர்கள் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள். அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று சுமார் 1800 நிர்வாகிகளிடம் கையெழுத்தும் பெற்றுவிட்டோம். அதை எடப்பாடியிடமும் தெரிவித்துவிட்டோம். ஆனால் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டாமல் பல நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி வருகிறார். அதிமுகவில் நிர்வாகிகளையும் மூத்த நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் நீக்குவது அதிமுகவின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் உதவாது. அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும். நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டுள்ளனர். மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொள்ளவில்லை. ஜெயக்குமார் OPS அவர்களை கட்சியிலிருந்து நீக்கும் பொழுதே கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார். அவரது பேச்சை யாரும் கேட்கவில்லை. அதிலிருந்து ஒருதலை பட்சமாகவோ இரு தரப்பினர்களுக்கு ஆதரவாகவோ செயல்படாமல் அதிமுகவின் உண்மையான தொண்டன் நான் யாரு பக்கமும் கிடையாது என்பதற்கேற்ப அந்தர்பல்ட்டியும் அடித்துவிட்டார். ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்ததும் ஜெயக்குமார் அவர்களுக்கு மனரீதியான பல அழுத்தமும் அவருக்கு இருக்கிறது. மேலும் செம்மலை போன்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தானாகவே முன்வந்து நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன், அனைத்து பதவிகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்று அதிமுகவிலிருந்து தானாக முன்வந்து கட்சியை விட்டு சென்று விட்டார். அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு யாருதான் காரணம்? நீதிமன்றத்திடமே நாடி செல்லக்கூடிய ஒரு சூழலையும் உருவாகிவிட்டது. மேலும் பொதுவாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அனைவரையும் கூட்டியிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளை மட்டும் அழைத்து ஆலோசனை நடத்துவது தவறு. அதிமுகவின் தோல்விற்கு காரணம் என்ன? இதனால் அடுத்த கட்ட படிப்பினை என்ன? எப்படி கட்சியை வலுப்படுத்துவது? விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது என்ற எந்த ஒரு விசாரணையையும் அவர்கள் நடத்தவில்லை. மேலும் பொதுக்குழுவை நடத்தி உண்மையான தவறுகள் எங்கு நடந்தது, யார் மீது இருக்கிறது, மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் என்ன கூறுகிறார்கள், தலைமை மாற்றம் செய்ய வேண்டுமா என்பதை பற்றியும் அவர்கள் பொதுக்குழுவை அறிவிப்பதாகவும் தெரியவில்லை. ஆனால் நீதிமன்றத்தை நாடி சென்றால் தனி பெரும்பான்மை நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் யார் பக்கம் இருக்கிறார்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கூறுகிறார்களா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த முடிவில் தற்பொழுது நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஆதாரம் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்குமே இருக்கிறது. இதனால்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். எங்கு பொதுக்குழுவை கூட்டினால் தன்னுடைய பதவியும் அதிகாரமும் பறிபோகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக பொதுக்குழுவை கூட்டாமல் புதிய நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தியுள்ளார். ஆனால் இது செல்லாது என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் நேற்றே செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்து விட்டனர். நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றால் எங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த தீர்ப்பு வரும் என்றும் நீதிபதியிடமே அதுவே பற்றியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளோம் என்றும் தமிழ்நாட்டில் அதிமுக என்பது பேரியக்கமாகவே இருந்தது. ஆனால் எடப்பாடி அதை சிதைத்து விட்டார். மேலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி மற்றும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் முக்கியமான பெரும் தலைகள் அனைவரும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளதற்கு ஒரே காரணம் அவரது நடவடிக்கை சரியில்லை. கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் சந்தித்துள்ளது. இந்த தோல்விற்கு எடப்பாடி முழுமையான பொறுப்பேற்று இருந்தால் கூட அவரை நாங்கள் மன்னித்துவிருப்போம். ஆனால் எங்கள் மீது பழியை போட்டு அவர் தப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக நாங்கள் சும்மா விடமாட்டோம். தலைமையை மாற்ற வேண்டும். எடப்பாடி அந்த பதவிற்கு தகுதியற்றவர். கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டும் கட்சி வளராது.
அனைவரையும் ஒருங்கிணைந்து ஆதரவுகளை தெரிவித்து ஒரு ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்ற எண்ணம் எடப்பாடிக்கு இல்லை. இதனால் தான் அதிமுக கடந்த தேர்தல்களில் பல இடங்களில் அதிமுக தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் அந்த தவறுகளை மேற்கொள்ள மாட்டோம். எடப்பாடிக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளோம் என்று சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் கூறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் செல்லாது. அதில் மாவட்ட செயலாளராக பதவியேற்றவர்களும் மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. நாங்கள் தான் உண்மையான மாவட்ட செயலாளர்கள் என்பதையும் தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பேற்பட்ட ஒரு நிலைமை அதிமுகவிற்கு வந்திருக்கும் என்று ஜெயலலிதா அவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். அவரது தலைமையிலான அதிமுக மிகவும் செல்வாக்குமிக்க, அதிகாரமிக்க, ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு, குறிப்பாக பெண்களின் ஆதரவோடு சிறந்து விளங்கிய அதிமுக தற்பொழுது பெண்கள் ஓட்டுக்கள் முழுவதும் விஜய் அவர்களுக்கு சென்றுவிட்டது. விஜய் அவர்களது அரசியல் பயணம் தற்பொழுது 25 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்றும் பல ஊடகங்களும் தெரிவித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது கைக்கு தலைமை சென்றதிலிருந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கிய பதவிகளையும் முக்கிய அதிகாரங்களையும் கொடுத்து குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் பேசப்படக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கிவிட்டார்கள். இதனால் தான் அதிமுக தற்பொழுது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகிப்பது என்று உறுதி செய்யப்பட்டால் இனி அதிமுக வெற்றி வாய்ப்பே கிடையாது. கூட்டத்தில் ஒரு கட்சியாக அமையும். அதிமுக பேரியக்கம் என்று கூறுவதற்கு நாங்கள் தகுதி இழந்தவராக மாறிவிடுவோம் என்ற அச்சத்தினால்தான் தற்பொழுது நீதிமன்றத்தை நாங்கள் நாட செல்ல உள்ளோம். இந்த குறுகிய ஒரு சில வாரங்களிலேயே அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வருவோம். இது நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அதிமுக இன்னும் வீரியமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக நான் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர், எனக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை நீக்கத்தான் செய்வேன் என்று கூறியுள்ளார். இப்படி நீக்கித்தான் மிக முக்கியமான தலைவராக இருந்த OPS அவர்கள் தற்பொழுது திமுகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டு அதிமுகவில் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்த OPS திமுகவில் இணைந்து அவர் தற்பொழுது எம்எல்ஏவாகவும் பொறுப்பேற்றுவிட்டார். ஆனால் திமுகவில் இணைவதற்கு முன்பாக அவர் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? ஒரே ஒரு உறுப்பினராகவது நான் அதிமுகவில் செயல்படுகிறேன் என்று கடைசியாக மூத்த நிர்வாகிகளாக இருந்த எடப்பாடியிடம் கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஜெயலலிதா அவர்கள் வரை சிறப்புமிக்க ஒரு முக்கியமான நிர்வாகியாகவும் தலைவராகவும் அதிமுகவின் விசுவாசியாகவும் இருந்த OPS அவர்களுக்கு இந்த நிலைமையை எடப்பாடி செய்துவிட்டது. தற்பொழுது எடப்பாடியவே திருப்பி அதை வைத்துவிட்டது என்றும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளனர். நிச்சயம் எடப்பாடி தான் இந்த தோல்விற்கு காரணம். இனி நாங்கள் எடப்பாடியை தலைமையில் இருந்து ஒருபோதுமே அவரை நிரந்தர பொதுச்செயலராக வைக்க மாட்டோம். அவர் பதவி விலக வேண்டும். நீதிமன்றத்திற்கு சென்றால் எங்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் அவர்கள் கூறுவதும் சரிதான். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் ஒற்றுமைக்கான வழியை ஏற்படுத்தவில்லை. குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும் செயல்பட்டதும் பெண்களது ஆதரவுகளை இழந்ததும் எடப்பாடி செய்த தவறு என்றும் கூறப்படுகிறது.